வெல்கம் டு சகஸ் அகாடமி. நம்ம இந்த பதிவில் டிஎன்பிசி குரூப் 4 ஆல்ரெடி எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ரிசல்ட் எப்போ வரும், வேகன்சி எவ்வளவு அப்படின்றத பற்றி ஒரு அப்டேட்டு த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் நியூஸ் ஆப் மூலமாக ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகளுக்கு இந்த வாரம் வரும் முக்கிய அறிவிப்பு முழு வாரம்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்பிசி எக்ஸாமு ஆல்ரெடி குரூப் 4 ஜூன் 9 நடைபெற்றது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு, ஏற்கனவே இருந்த போஸ்டிங்கோட அளவு 6244. அதுக்கப்புறமா 450 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி 6724 போஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த போஸ்ட் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லி தேர்வர்கள்லாம் வந்து ஹேஷ்டாக் மூலமாக அதிகப்படியான கோரிக்கைகள் விட்டதன் அடிப்படையில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலி பணியிடங்களை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10,000 வரைக்கும் அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன போட்டிருக்காங்க நியூஸ் அப்படின்னா, தேர்வர்களின் கோரிக்கைக்கு இணங்க குரூப் 4 பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை அதிகரிக்கப்படும் என தமிழக அரசே வந்து சொல்லிட்டாங்க. அதன்படி பல்வேறு துறைகளில் குரூப் 4 கல்வித் தகுதியில் இருக்கும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை சேகரிக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இதனால் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 10,000 வரை அதிகரிக்கப்படும் என கூறப்படுகிறது. இன்னும் எதெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய வேகன்சியும் எக்ஸ்ட்ரா அவங்க வந்து சேர்த்துட்டே வராங்க. அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வாரத்திலே தெரிஞ்சுன்ற எவ்வளோ வரும் அப்படின்றத சொல்லிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக அக்டோபரில் வெளியாகும் நற்செய்தின்னு போட்டிருக்காங்க. அக்டோபரில் வந்து ரிசல்ட்டே வந்துடும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரிசல்ட் வந்துடும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகப்படும்ன்ற வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசி குரூப் 4 முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியாகும் என தேர்வாணையம் ஏற்கனவே அறிவித்தது. இந்த நிலையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டதற்கான அறிவிப்பும் இந்த வாரமே வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து அக்டோபர் 8 இருக்கும். இந்த இன்னும் 1 வீக் அப்படின்றப்ப ஒரு 15 தேதிக்குள்ள இந்த 2 விஷயமே ரிசல்ட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுன்றதும் வாய்ப்பு இருக்குன்றதை போட்டிருக்காங்க. கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையும்ன்றதும் சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்தில். இதனிடையே குரூப் 4 தேர்வு கட் ஆஃப் மதிப்பெண்ணும் குறையும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 170 கட் ஆஃப் மதிப்பெண்ணாக இருக்கும் என கருதப்பட்ட நிலையில் அது குறையும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பொதுவாக கூற வேண்டும் என்றால் 170 165 மதிப்பெண்களுக்கு மேல் எடுப்பவர்களுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரியும் சொல்லி முடிச்சிருக்காங்க. இறுதிக்கட்ட பணிகள் வந்து தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போட்டதுக்கான நோக்கம் வந்து இந்த வர 15ஆம் தேதிக்குள்ள வந்து ரிசல்ட்டு ப்ளஸ் எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆக போகுன்றதையும் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் தயார் நிலையில் இருங்க. நல்லா எழுதினவங்க ரெடி கண்டிஷனில் இருங்க. இப்போ பிகினர்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்க திரும்ப படிக்க ஆரம்பிங்க. ஆனுவல் பிளானர் வரப்போகுது. ஏன்னா பிப்ரவரியில் வந்துடும். பிப்ரவரி தானேன்னு சொல்லி நீங்கள் சாதாரணமாக இருக்கோன்னா டக்குன்னு வந்துடும். ஒரே ஒரு நோபல் பரிசு பற்றின ஒரு ஜிகே மட்டும் சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம். நோபல் பரிசு வந்து இப்போ நேற்று அக்டோபர் 7 அறிவிச்சிருக்காங்க. 2024 ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு விக்டர் அம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருக்மன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பேர்த்துக்கிட்டே அறிவிச்சிருக்காங்க. மரபணு ஒழுங்குமுறை சிகிச்சைக்கு பிந்தைய மைக்ரோ ஆர்என்ஏ செயல்பாடு குறித்த ஆய்வுக்காக இந்த விருது வந்து வழங்கப்படுதுன்றதை சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் ரெகுலராக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.